ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அல்ட்ரா குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப சுவையான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெசிபி தாங்க. வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி இந்த குழம்பு செய்ய பிஞ்சு கத்திரிக்காவை பார்த்து வாங்கிக்கோங்க. அதை இது போல் கிராஸில் கட் பண்ணி பூச்சிப்புழு ஏதாவது இருக்கான்னு பார்த்து அந்த பார்ட்டை கட் பண்ணி எடுத்துருங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவை சேர்த்து கத்திரிக்காய் நல்லா சுருங்கி வர அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. இது போல் காரக்குழம்பு புளிக்குழம்பெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்த்து சமைச்சு பாருங்கள். குழம்பு கூடுதல் சுவையோடு அட்டகாசமாக இருக்கும். பாருங்கள், கத்திரிக்காய் இந்த அளவுக்கு சுருங்கி வதங்கி வந்திருக்கணும். அதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக அதே எண்ணெயிலே 1/2 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரிய விடுங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 10 பல் பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்து 2 பெரிய வெங்காயத்தை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை, கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கி விடுங்க. அடுத்து 2 பெரிய தக்காளியை இது போல் கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சி விழுத வெங்காயம் கூட சேர்த்து ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வதக்கி விடுங்க. அடுத்ததாக 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்து கூடவே பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்து 2 நிமிஷம் போல் வதக்கி விடுங்க. காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆப்ஷன் தாங்க, இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லையானாலும் பரவாயில்ல. அடுத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி இது போல் ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு குழம்பு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கலக்கி விட்டு ஒரு 5 நிமிஷம் போல் தட்டு போட்டு மூடி கொதிக்க விடுங்க. பாருங்கள், நம்ம போட்ட மசாலா தண்ணியெல்லாம் எந்த அளவுக்கு நல்லா சுண்டி எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அப்போ தான் குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக வரும். அடுத்து நம்ம வதக்கி வச்சுருக்க கத்திரிக்காயெல்லாம் சேர்த்து நல்லா கலக்கி விடுங்க. அடுத்ததாக ஊறுகாய் பொடி ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். அடுத்ததாக நான் வெல்லம் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இந்த வெள்ளைப்பொடி சேர்க்குறதால அந்த புளிப்பு சுவையோட இந்த இனிப்பு சுவை சேர்த்து சூப்பராகவே இருக்குங்க. ஒரு தட்டு போட்டு மூடி 2 நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் விடுங்க. அவ்வளோதாங்க. கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி நெய் போட்டு சர்வ் பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இது போல் சுடு சுடு சாதத்தோடு இந்த எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பை சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கே இந்த குழம்போட டேஸ்ட்டு திரும்ப திரும்ப செய்ய தூண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே அல்ட்ரா குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.